சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் வருகிற 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு ரூபாய் 2000 வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸோ இது சம்பந்தமான வெளியான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும், துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் போல் ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து வெளியான தகவலின்படி தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக 1 கிலோ வெல்லம் வழங்கவும், பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் 1000 ரூபாயை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தவும், பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படும் கரும்பு, தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்யவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 1000 ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது குறைந்தபட்ச தொகை இருப்பில் இல்லை என்பதற்காக வங்கியில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது. அவ்வாறு செய்யக்கூடாது என வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வங்கி மூலம் வழங்கப்படும் போது பொங்கல் பரிசு தொகையும் சேர்த்து வங்கிக் கணக்கில் செலுத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகை ஆகிய இரண்டும் கிடைக்க உள்ளதால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.